வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டான இந்த நேம் பிளேட் கேலக்ஸி தீமில் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறதையும் இதில் இருக்கிற லெட்டர்ஸை காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி பண்ணலாங்கிறதையும் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேம் பிளேட் லெட்டர்ஸை பண்ணலாம். அக்ரிலிக் லெட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்ம ஃபோம் ஷீட்டை யூஸ் பண்ணி இந்த லெட்டர்ஸை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லெட்டர் சைஸ் அண்ட் என்ன ஃபாண்ட்டில் வேணுமோ அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த லெட்டர் பேக் சைடில் பென்சிலில் ஷேட் பண்ணிவிட்டு ஷேட் பண்ண பிறகு இந்த ஃபோம் ஷீட்டில் மாஸ்கிங் டேப்பால் 2 சைடும் மூவ் ஆகாதபடி ஸ்டிக் பண்ணிவிட்டு பென்சிலில் ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபோம் ஷீட்டில் அந்த லெட்டர்ஸ் இருக்கும் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி டைரெக்டாகவே இந்த லெட்டர்ஸை ஃபோம் ஷீட்டில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அவுட்லைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 5 mm திக்னஸ் ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் லெட்டர்ஸ் பார்க்க விசிபிளாக அழகாக இருக்கும். லெட்டர்ஸ்லாம் கட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பெயிண்ட் நல்லா ட்ரை ஆன பிறகு நெக்ஸ்ட்டு கோல்ட் கலர் பெயிண்ட் பண்ணலாம். இப்படி பண்ணுறதால இந்த கோல்ட் கலர் நல்லா என்ஹான்ஸ்டாக அழகாக தெரியும். இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே ரெடி. இப்போ நேம் பிளேட்டை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நேம் பிளேட் செய்கிறதுக்கு உடன் பிளாங்க் எடுத்துக்கலாம். நான் க்ளவுட் ஷேப்பில் உடன் பிளாங்க் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் பண்ண போகிற ஒரு நேம் போர்ட் ஸ்டார்ஸ்னு ஒரு ஃபேமிலி நேம். ஸோ ஃபேமிலி நேம் ஏற்ற மாதிரி இந்த க்ளவுட் ஷேப்பில் உடன் பிளாங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உடன் பிளாங்க் ஆன்லைன் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். இப்போ ஒயிட் அக்ரலிக் ஆர்ஜஸோ யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் பெயிண்டிங் நல்லா ட்ரை ஆன பிறகு எபாக்சி ரெசினால ஸ்டார்ஸ் ஃபேமிலி நேம் ஏற்ற மாதிரி கேலக்ஸி தீமில் டிசைன் பண்ணலாம். அப்புறம் உடன் பிளாங்க் கீழே பிளாஸ்டிக் ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ரெசின் இந்த ஷீட்டில் கலெக்ட் ஆகிடும். ஃபைனலாக ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எபாக்சி ரெசின் மிக்ஸ் பண்ணலாம். நான் ஆர்ட் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணுறேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் படி ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 3:1 ரேஷியோவில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் சென்டரில் கலெக்ட் ஆகிடும். அதை ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரெசினில் பிளாக் ரெசின் பிக்மெண்ட் ஆர் பிளாக் அக்ரலிக் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நேம் பிளேட்டில் போர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், இன்கேஸ் பபிள்ஸ் இந்த சர்ஃபேஸில் இருந்ததுன்னா இந்த பியூட்டின் டார்ச் யூஸ் பண்ணி இந்த பபிள்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணலாம். ரெசின் க்யூர் ஆன பிறகு ஆஃப்டர் 24 hours கழித்து செகண்ட் லேயர் ஆஃப் ரெசின் போர் பண்ணலாம். ஒன்ஸ் ரெசின்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ரெசினை 2 கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கப்பில் மைக்ரோ பீட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கப்பில் பர்பிள் கலர் ரெசின் பிக்மெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ரெசின் ரெடி பண்ண பிறகு நேம் போர்டில் ரெசின் போர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டரில் கிளியர் ரெசின், ஆஃப்டர் தட் மைக்ரோ பீட்ஸ் இருக்கிற ரெசின் போர் பண்ணலாம். அப்புறமா நேம் போர்ட் சென்டரில் பர்பிள் கலர் ரெசினை இப்படி ஓவல் ஷேப்க்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிங்க் அண்ட் ப்ளூ ஷேட் இருக்கிற ரெசின் பிக்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இதை ரெசினில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து இப்படி ஓவல் ஷேப்க்கு மறுபடி பண்ண மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு கிளியர் ரெசின் போர் பண்ண பிறகு அப்புறம் இந்த ப்ளூயிஷ் பிங்க் ரெசின் ஸ்ப்ரெட் பண்ணுறதால இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான கேலக்ஸி லுக்கை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரியான எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இந்த சில்வர் கிளிட்டர்ஸை லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த சர்ஃபேஸில் ஏதாவது பபிள்ஸ் இருந்ததுன்னா பியூட்டின் டார்ச் யூஸ் பண்ணி முன்னாடி பண்ண மாரி பபிள்ஸை பிரேக் பண்ணலாம்.
24 ஹவர்ஸ் நல்லா க்யூர் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு தேர்ட் லேயர் ஆஃப் ரெசின் போர் பண்ணலாம். எப்போதும் போல் எபாக்சி ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெசினில் கலர்ஸை ஆட் பண்ணலாம். பர்பிள் கலர் பிக்மெண்ட் ஒரு கப்பில் எடுத்துட்டு இதில் ரெசின் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளூயிஷ் பிங்க் ரெசின் பிக்மெண்ட் இன்னொரு கப்பில் எடுத்துட்டு அதுலேயும் ரெசின் பிக்மெண்ட் ஆட் பண்ணலாம். ஃபைனலாக ஒயிட் பிக்மெண்ட்டில் ரெசின் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிளியர் ரெசினை நேம் பிளேட்டில் போர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ சென்டரில் பர்பிள் கலர் ரெசின் இப்படி ஓவல் ஷேப்க்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிங்கிஷ் ப்ளூ கலர் ரெசின் அப்புறம் ஒயிட் கலர் ரெசின் ஓவல் ஷேப்க்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்புறம் பர்பிள் கலர் ரெசின் ஒயிட் கலர் ரெசினால எண்ட் கர்வில் இது மாதிரி லைன்ஸ் போட்டு இதையும் ஓவல் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்புறம் கோல்ட் ரெசின் பிக்மெண்ட் யூஸ் பண்ணி எண்டில் இருக்கிற கர்வ் லைன்ஸில் இது மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் ஏதாவது பபிள்ஸ் இருந்ததுன்னா பியூட்டின் டார்ச் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணிடலாம். ஒரு 60 மினிட்ஸ் கழிச்சு ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இந்த ரெசின் சேஞ்ச் ஆகிடும். அப்போ இது மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணி இப்படி ஓவல் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்படி பண்ணுறதால வேவி ஃபார்மில் கேலக்ஸி மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்புறம் இதில் இருக்கிற பபிள்ஸ்லாம் பியூட்டின் டார்ச் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணிடலாம். அவ்வளோதான், கேலக்ஸி ஒர்க் முடிஞ்சிருச்சு. இது மேலே டஸ்ட்டு படியாதபடி ஒரு பாக்ஸால் கவர் பண்ணிடலாம். அப்புறம் 24 ஹவர்ஸ் நல்லா க்யூர் ஆகட்டும். கேலக்ஸி நேம் பிளேட் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் லெட்டர்ஸை க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டார்ஸ் லெட்டர் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக கிளியர் ரெசின் போர் பண்ணலாம். ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ண போகிற பிளாஸ்டிக் கப்பை நல்லா ஸ்ட்ராங்கான கப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரெசின் நேம் பிளேட்டில் போர் பண்ண பிறகு பியூட்டின் டார்ச் யூஸ் பண்ணி பபிள்ஸை ரிமூவ் பண்ண முடியாது. இந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஃபோம் ஷீட்டில் இருக்கிறதால. ஸோ இந்த மிக்சிங் கப்லேயே ரெசினில் இருக்கிற பபிள்ஸை பியூட்டின் டார்ச் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரெசினை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த நேம் பிளேட் மேலே டஸ்ட் படியாதபடி கவர் பண்ணிக்கோங்க. 24 ஹவர்ஸ் இந்த ரெசின் நல்லா க்யூர் ஆகட்டும். கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. அப்புறம் நேம் பிளேட் கீழே போட்டிருந்த பிளாஸ்டிக் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நேம் பிளேட் எட்ஜஸ் எல்லாம் அன்ஈவனாக இருக்கும். அதை சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு சாண்ட் பேப்பர் நம்பர் 100 யூஸ் பண்ணி எட்ஜஸை ஸ்மூத் பண்ணலாம். இந்த சாண்ட் பேப்பர் ஓரளவுக்கு ஸ்மூத் பண்ணும். நெக்ஸ்ட்டு சாண்ட் பேப்பர் நம்பர் 120ஆல் ஸ்மூத் பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் பாலிஷாக தெரியும். அப்புறம் ஃபைனலாக சாண்ட் பேப்பர் நம்பர் 150ஆல் எட்ஜஸை ஸ்மூத் பண்ணலாம். இது நல்லா ஸ்மூத் அண்ட் பாலிஷ் எட்ஜஸை கொடுக்கும். இதை விட இன்னும் பாலிஷாக ஷைனியாக வேணும்னா சாண்ட் பேப்பர் 400 அண்ட் 800 யூஸ் பண்ணி எட்ஜஸை ஸ்மூத் பண்ணலாம். இந்த நேம் பிளேட்டை ஹேங் பண்ணுறதுக்கு பேக் சைடில் ஒரு ஹுக்கை அட்டாச் பண்ணிடலாம்.
வெரி யூனிக் அண்ட் டிஃப்ரெண்டான இந்த எபாக்சி ரெசின் கேலக்ஸி தீம் நேம் பிளேட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க ரீக்ரியேட் பண்ணீங்கன்னா என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்க. அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.